60 வயதுக்குப் பின் பெற்றோர்கள் தங்கள் கடமைகள் முடிந்ததும் பிள்ளைகள் பேரன் பேத்திகள் விஷயத்தில் தலையிடாமல் ஆயுளுக்கும் வாழும் ஒவ்வொரு வினாடியும் உபயோகமாக வாழ பழக வேண்டும். காலையில் எழுந்ததும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது உபயோகமாக செய்ய வேண்டும் என நினைக்க வேண்டும். சுற்றி உள்ளவர்களுக்கு, முக்கியமாக தன் குடும்பத்தில் உள்ள 4 பேருக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் எண்ணத்தை லட்சியமாக கொண்டு அதற்காக பாடுபட வேண்டும். அப்படி செய்யும் போது ஆத்ம திருப்தி ஏற்படும். அந்த திருப்தியே உடம்பை ஆரோக்கியமாக வைத்து இருக்கும். நம் குடும்பத்தில் உள்ளவர்கள், நம் வீட்டு பெரியவர்கள் இன்னும் நீண்ட நாள் வாழ வேண்டும் என நினைக்க வேண்டும். அதை விடுத்து இவர்கள் எப்போது போவார்கள் என பிள்ளைகள் நினைக்கும்படி பெரியவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது. உனக்குள் பாசத்தை விதை, அன்பை அறுவடை செய். அதை விடுத்து உலகமே விரல் நுனியில் இருக்கும் இந்த காலத்தில் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு யோசனை சொல்வது பைத்தியக்காரத்தனம். எனவே 60 வயதுக்கு பின் வாழும் ஒவ்வொருவரும் வாழும் வாழ்க்கை வரமான வாழ்க்கை என்பதை உணர்ந்து சொல், செயல், சிந்தனையை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டு சுற்றி உள்ளவர் களிடமும் நல்லவிதம் நடந்து சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழ